Hello students, நம்ம இன்னைக்கு P block elements 2ல nitrogen group பார்க்கலாம். P block elements group 13 to 18 elements. Group 13 elements boron group பார்த்தோம். That is icosagens. Group 14 elements carbon group tetragens. இதெல்லாம் பார்த்தோம். இனி group 15 elements nitrogen group nitrogens இதை பற்றி படிக்கலாம். ஸோ அதில் nitrogen is the first element. ஸோ இதோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ nitrogen is a very important and interesting element. ஸோ நம்ம எர்த்ஸ் அட்மாஸ்ஃபியர் இல்லை பார்த்தோன்னா 78% பை வால்யூம் நைட்ரஜன் இருக்குது. ஸோ ஏரில் மெயின் எலிமெண்ட்டே நைட்ரஜன் தான். எர்த்ஸ் க்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட், சிலிப்பீட்டர், பொட்டாசியம் நைட்ரேட், இண்டியன் சால்பீட்டர். ஸோ இது ரெண்டுமே எர்த் க்ரஸ்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா 11th most abundant element in the earth, nitrogen, and arsenic, as antimony, bismuth அதெல்லாம் sulfides exist ஆகுது இந்த earthல, பட் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில். அப்புறம் nitrogen is a gas. Phosphorus, arsenic, antimony, bismuth, they are solids. General electronic configuration NS2 NP3. Except nitrogen, all have high boiling and melting point. And arsenic sublimes at 889. This is direct gas convert ஆகும். Solid ல direct gas convert ஆயிருது arsenic. ஸோ நம்ம இன்றைக்கி நைட்ரஜன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் நைட்ரஜனும் நைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸும் பார்க்கலாம். அதோட ப்ரிப்ரேஷன் ஃபர்ஸ்ட். ஸோ நைட்ரஜன் இஸ் த பிரின்சிபல் கேஸ் ஆஃப் அட்மாஸ்ஃபியர், அதாவது 78% பை வால்யூம். ஸோ இண்டஸ்ட்ரியில் நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, லிக்விட் ஏர். ஸோ பிகாஸ் இன் த அட்மாஸ்ஃபியர் இட் இஸ் 78% பை வால்யூம். அதனால் ஏர் எடுத்து லிக்விஃபை பண்ணி அந்த லிக்விட் ஏரை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது நைட்ரஜன் கிடைக்குது. இதுதான் இண்டஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ திரவ காற்று எடுத்து பின்ன வாழை விடைத்தல் முறையில் நம்ம நைட்ரஜனை ப்ரிப்பேர் பண்ணலாம். தென் பியோர் நைட்ரஜன் கிடைக்கணும் அப்படின்னா சோடியம் அசைடு எடுத்து தெர்மல் டீகம்போஸ் பண்ணோன்னா, தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் சோடியம் அசைடு at 575 Kelvin. So the formula 2NaN3 gives 2Na plus 3N2. Then third preparation by oxidizing ammonia with bromine water. So ammonia bromine water oda add பண்றப்போ we get nitrogen. So form equation 8NH3 plus 3Br2 gives 6NH4Br plus N2. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ நைட்ரஜன் பார்த்தோன்னா கொஞ்சம் இன்னர்ட்டாக இருக்கும், ரேதர் இன்னர்ட், கொஞ்சம் மந்தத்தன்மை உள்ளது. ஸோ இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஹை பாண்டிங் எனர்ஜி. ஸோ நைட்ரஜனுக்கும் இடையில உள்ள பிணைப்பு ஆற்றல் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 946 kilojoules per mole இருக்குது. ஸோ இது ஒரு காரணம், அதனால் இது இன்னட்டாக இருக்குது. செகண்ட் ரீசன் இஸ் லெஸ் ரியாக்டிவிட்டி தேன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் நைட்ரஜன் அண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் ஆக்சிஜன். எல்லா ட்ரிபிள் பாண்டை வர கம்பேர் பண்ணுறப்போ இது லெஸ் ரியாக்டிவிட்டி. அண்ட் ஆல்சோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ டோனார். அதனால இது டோனராக ஆக்ட் பண்ணுறதுனாலையும் இட் இஸ் இன்னட். ஸோ டொனேட் மட்டும் அந்த டொனேட் மட்டும் பண்ணும் அண்ட் ஃபார்ம்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் வித் மெட்டல்ஸ். ஆனால் அதோடைய ரியாக்டிவிட்டி கொஞ்சம் மற்ற
ட்ரிபிள் பாண்ட்ஸை விட கொஞ்சம் கம்மியான ரியாக்டிவிட்டி தான் இருக்கும். ஸோ ரெண்டு காரணத்தினால இது இன்னர்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹை பாண்டிங் எனர்ஜி, அதிக பிணைப்பு ஆற்றல் இருக்குது. ரெண்டாவது வந்து ஆக்ட்ஸ் அஸ் அ டோனார். ஸோ நைட்ரஜனில் ரெண்டு நைட்ரஜன் கடலை ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இதை நம்ம பார்த்தோம் லாஸ்ட் இயரே. ஸோ இந்த ட்ரிபிள் பாண்ட் வந்து மற்ற ட்ரிபிள் பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் சியை விட சி ட்ரிபிள் பாண்ட் என்னை விட சி ட்ரிபிள் பாண்ட் ஓ விட கொஞ்சம் லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். அதனால் மற்ற இது இப்போ சிஓசிஎன் சயனைட்ஸ் எல்லாமே நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணோம், லிகாண்ட் ஆக்ட் பண்ணி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஈஸியாக ஃபார்ம் பண்ணோம். ஆனால் அந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ணலனாலும் இதுவுமே காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணோம் மெட்டல்ஸோட வித லெஸ் எக்ஸ்டென்ட். இதுதான் காரணம். அடுத்தது நம்ம டெரஸ்ட்ரியல் நைட்ரஜன் பார்த்தோன்னா அதில் 14.5% நைட்ரஜன் 14 ஐசோடோப்ஸ் இருக்குது, 0.4% நைட்ரஜன் 15 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நைட்ரஜனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தென் பார்த்தோன்னா மெட்டல்ஸோட டெம்பரேச்சர், ஒவ்வொரு டெம்பரேச்சரில் ஒவ்வொரு ரியாக்ஷன் கொடுக்குது. ஸோ ஆனால் நைட்ரஜன் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரேதர் இன்னர்ட்டாக இருக்கிறதுனால ரூம் டெம்பரேச்சரில் லித்தியமோட மட்டும் ரியாக்ட் பண்ணும். மற்ற இதெல்லாம் நம்ம வந்து ஹை டெம்பரேச்சரில் தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஒன்லி ரியாக்ஷன் அட் ரூம் டெம்பரேச்சர் வந்து எதுன்னு பார்த்தோன்னா லித்தியமோட ரியாக்ஷன். ஸோ லித்தியம் ப்ளஸ் நைட்ரஜன் gives Li3n, lithium nitrate, only reaction at room temperature. Then calcium ஓட red hot heat பண்ணுறப்போ calcium nitrate கிடைக்கி, boron ஓட bright red hot பண்ணுறப்போ boron nitrate கிடைக்கி. So இதான் reactions. Then with hydrogen, so hydrogen அதே மாதிரி தான் at high pressure and optimum temperature and also ஒரு catalyst இருந்தால் தான் ஹைட்ரஜனோட ரியாக்ஷன் நடக்கும். இதுதான் ஹேபர்ஸ் ப்ராசஸ். ஸோ ஹேபர்ஸ் ப்ராசஸில் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் ஆகி தட் இஸ் அமோனியா ப்ரிப்பரேஷன். அமோனியா ப்ரிப்பேர் ஆகுது. half N2 plus 3/2 H2 gives NH3. Then fourth one, that is with oxygen, with O2, 2 is missing, with O2 gives nitrous oxide. So nitrous oxide even at 3473 Kelvin la sorry 4.4%, 40.4 la 4.4% தான் கிடைக்கும். So gives, so with oxygen gives 4.4, not 40.4, that is 4.4 nitrous oxide at even 3473 Kelvin. அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் பண்ணுறா ஹீட் பண்ணால் கூட ஆக்சிஜனோட 4.4% நைட்ரஸ் ஆக்சைடு தான் கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் 2N2 plus O2 gives 2N2O, nitrous oxide. ஸோ நைட்ரஜனில் ஆக்சைட்ஸே நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் பின்னால் பார்க்கலாம் விரிவாக. Then uses. Used in the manufacture of ammonia, nitric acid and calcium cyanamide. The next one, liquid nitrogen is used in cryosurgery and biological preservation. ஸோ லிக்விட் நைட்ரஜன் வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். ஸோ அதனால் க்ரையோ சர்ஜரின்னு சொன்னோன்னா அதி குளிர் நிலை அறுவை சிகிச்சை. ஸோ ரொம்ப லோ டெம்பரேச்சரில் நடக்கிற சர்ஜரி. ஸோ அதுக்கும் பயாலஜிக்கல் ப்ரிசர்வேஷன், ஸோ அதை பதப்படுத்துவதற்கும் உயிரியல் பதப்படுத்தியாகவும் யூஸ் ஆகுது லிக்விட் நைட்ரஜன். த நெக்ஸ்ட் காம்பவுண்ட் தட் இஸ் அமோனியா. அமோனியா இஸ் a very important compound. ஸோ இதில் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். பை ஹைட்ராலிசிஸ் ஆஃப் யூரியா. ஸோ யூரியாவோட ஃபார்முலா தெரியும் நம்மளுக்கு, NH2CO NH2 plus water gives NH3 plus CO2. Then second preparation in the laboratory by heating ammonium salt with the base
ஒரு பேஸ், ஒரு காரம் எடுத்து நம்ம அமோனியம் சால்ட் ஓட ஹீட் பண்ணுறப்போ we get ammonia. ஸோ NH4 ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குளோரைடாக இருக்கலாம், சல்ஃபேட்டாக இருக்கலாம், நைட்ரேட்டாக இருக்கலாம், எனி ஒன். ஸோ NH4 அமோனியம் சால்ட் ப்ளஸ் OH மைனஸ் இஸ் அ பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடாக இருக்கலாம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, எனி ஒன் ஹைட்ராக்சைடு கிவ்ஸ். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பேசிக் ஆக்சைடு, ஸோ கால்சியம் ஆக்சைடு ஹீட் பண்ணுறப்போ we get calcium chloride plus ammonia and water. Then by heating metal nitrides with water. So example, magnesium nitride எடுத்தோன்னா வாட்டரோட ஹீட் பண்ணுறப்போ we get magnesium hydroxide and ammonia. In industry, Haber's process. So இது லாஸ்ட் பார்த்தோம், நம்ம லாஸ்ட் நைட்ரஜன் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் அதை விட அதில் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தோம். இப்போ அது எப்படி எங்கேருந்து நைட்ரஜன் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நைட்ரஜன் எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஹேபர்ஸ் ப்ராசஸ்னால் என்ன தெரியும்? அமோனியா ப்ரிப்பரேஷன் ஃப்ரம் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் அட் ஹை ப்ரெஷர் அண்ட் ஆப்டிமம் டெம்பரேச்சர் in the presence of ion catalyst. இப்போ நைட்ரஜன் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்விட் ஏர். ஸோ நைட்ரஜன் ப்ரிப்பரேஷனில் இது பார்த்தோம், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ஆஃப் லிக்விட் ஏர். ஸோ ஏரில் நிறையா நைட்ரஜன் இருக்கிறனால அது ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் லிக்விட் ஏர் எடுத்து நம்ம ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணும்போது நைட்ரஜன் கிடைக்கி ஹைட்ரஜன் ஃப்ரம் வாட்டர் கேஸ். ஸோ வாட்டர் கேஸ்லேருந்து நம்ம ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த ஹைட்ரஜனையும் நைட்ரஜனையும் கம்பைன் பண்ணுறப்போ அட் optimum temperature and high pressure in the presence of ion catalyst we get ammonia கிடைக்கும். ஸோ இதில் இந்த K2O-வும் Al2O3யும் used to increase the rate of attainment of equilibrium. ஸோ ஒரு ஈக்குலிபிரியம் நடக்கிறது ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக, ஸோ அது ஒரு N2 plus H2 gives ammonia NH3. இந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கு K2O-வும் Al2O3யும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியில் நம்ம அமோனியா ப்ரிப்பரேஷன், தட் இஸ் ஹேபர்ஸ் ப்ராசஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹேபர்ஸ் ப்ராசஸ், that is ammonia is prepared from nitrogen and hydrogen. Then properties பார்த்தீங்கன்னா it is a pungent smelling gas, கார நெடியுடைய வாயு. அப்புறம் it resembles water. ஸோ இதுலேயும் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. it resembles water. extremely soluble in water. நல்லா வாட்டரில் ஈஸியாக கரையிறதுக்கு கரைஞ்சிரும். அண்ட் ஆல்சோ ஈஸியாக வாட்டரில் சால்யூபிள் ஆகி இது ரெண்டு சால்யூபிள் ஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் பண்ணும். NH3.H2O-வும் 2NH3.H2O-வும் ஃபார்ம் பண்ணும். அது எந்த ஃபார்மில் இருக்கும்? NH3, ஆனால் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கிறது NH3.H2O. அது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா தட் இஸ் NH3.H2O. அதுதான் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா NH4 ப்ளஸ் ஆகும் OH மைனஸ் ஆகும் இருக்கும். ஸோ இது வாட்டரில் சால்யூபிள் ஆகி NH4 ப்ளஸ் அயானாவும் OH மைனஸ் ஆகும் இருக்கும். ஸோ அதாவது NH3.H2ங்கிற சால்யூபிள் ஹைட்ரேட்டாக இருக்கும். தென் குட் அயனைசிங் சால்வெண்ட் லைக் வாட்டர். இது ஒரு அயனீரும் கரைப்பானா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதோடைய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், உயர் மின்கடத்தா பொருள் மாறிலி மதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். வாட்டர் போல் இதுவும் அயனியூரும் கரைப்பான், அதாவது குட் அயனைசிங் சால்வெண்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ அப்போ இது வாட்டர் வந்து நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா தட் இஸ் 2H2O வந்து H3O ப்ளஸ்ஸாகவும் OH மைனஸாகவும் இருக்கும். இந்த சேம் வே 2NH3O 2NH3யும் NH4 ப்ளஸ்ஸாகவும் NH2 மைனஸாகவும். ஸோ 2NH3 மாலிகூல் வந்து எப்படி இருக்கும்? இதுலேருந்து ஒரு NH3 மாலிகூல்லேருந்து ஒரு H ப்ளஸ் ரிமூவ் ஆகி இன்னொரு NH3யோட ஆட் ஆகும். அப்போது ஒரு NH3 இருக்கிற ஒரு H ப்ளஸ் ரிமூவ் ஆகும்போது NH2 மைனஸ் ஆகும்.
இன்னொரு H3 NH3ல H ப்ளஸ் ஆட் ஆகும்போது NH4 ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இதோடைய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10 to the power minus 30. ஸோ வாட்டருக்கு வந்து அதோடைய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து 10 to the power minus 14. ஸோ இப்படி அதோடைய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வந்து ஹையாக இருக்கிறதுனால குட் அயனைசிங் சால்வெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா குட் சால்வெண்ட், இட்ஸ் அ வெரி குட் சால்வெண்ட் சால்யூபிள் இன் வாட்டர். தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், action of heat. So metallic catalyst போடுறப்போ, and also even at high temperature ammonia is converted into N2 plus 3H2. nitrogen ஆவும் hydrogen ஆவும் decompose ஆயிருது. Then with airல or oxygen, so வெறும் ஏர்ல ஆக்சிஜனில் இருக்கிற ஏர், வெறுமனே ஆக்சிஜனில் இருக்கிற ஏரில் இட் டஸ் நாட் பேன். ஆனால் ஃப்ரீ ஆக்சிஜன், வெறும் ஆக்சிஜன் மட்டும் எடுத்து நம்ம பேன் பண்ணுறப்போ ஃபார்ம்ஸ் கிவ்ஸ் எல்லோ ஃப்ளேம் அண்ட் ஃபார்ம்ஸ் நைட்ரஜன். ஸோ NH3 plus 3O2 gives N2 plus 6H2O. ஸோ ஏரில் இருக்கிற ஆக்சிஜனில் இட் டஸ் நாட் பேன், பட் ஃப்ரீ ஆக்சிஜன் எடுத்து, ஸோ செப்பரேட் பண்ணி தூய ஆக்சிஜன் எடுத்து நம்ம அதை பேன் பண்ணுறப்போ வி கெட் நைட்ரஜன் அண்ட் வாட்டர். தென் அடுத்து ஆஸ்வால்ட் ப்ராசஸ். இதில் ஸோ ஆக்சிஜனோட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணுறப்போ வி கெட் தட் இஸ் நைட்ரிக் ஆக்சைடு NO. ஸோ N2O நம்ம நைட்ரஸ் ஆக்சைடு பார்த்தோம், இப்போது NO நைட்ரிக் ஆக்சைடு கிடைக்கும். இந்த நைட்ரிக் ஆக்சைடை நம்ம அகெயின் இந்த நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும் NO2-ஆ. அந்த NO2 வாட்டர் ஆட் பண்ணுறப்போ வி கெட் நைட்ரிக் ஆசிட். ஸோ நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பரேஷனுக்கு ஆஸ்வால்ட் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. ஸோ ஆஸ்வால்ட் ப்ராசஸ் இஸ் யூஸ்ட் டு ப்ரிப்பேர் நைட்ரிக் ஆசிட். Then as a reducing agent, so ammonia is used as a reducing agent. So இது oxides metals, that is metal oxides metals convert பண்ணும். So PbO plus NH2 NH3 3Pb plus N2 plus 3H2O. So used as a reducing agent. ஸோ இதுதான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் முக்கியமானது ஆஸ்வால்ட் ப்ராசஸ். ஆஸ்வால்ட் ப்ராசஸ் இஸ் யூஸ்ட் டு ப்ரிப்பேர் நைட்ரிக் ஆசிட். ஸோ அமோனியா reacts with oxygen in the presence of platinum catalyst to form nitric oxide. அந்த nitric oxide nitrogen dioxide convert ஆகுது. அந்த nitrogen dioxide hydrolyze ஆகி we get nitric acid. So ரெண்டு process பார்த்திருக்கோம். That is Haber's process used in the manufacture of ammonia, Oswald process used in the manufacture of nitric acid. Then with acids nitrogen forms ammonium salts. So nitrogen with acids சொல்றப்போ hydrochloric acid ல ammonium chloride form பண்ணும். sulfuric acid ல ammonium sulfate form பண்ணும். So இந்த மாதிரி they form ammonium salts. Then with chlorine, so ammonia reacts with chlorine to form
ஸோ வித் இதில் எக்ஸஸ் அமோனியா இதில் எக்ஸஸ் அமோனியாமா. ஸோ வித் எக்ஸஸ் அமோனியா, ஸோ 2NH3 plus Cl2 gives N2 plus 6HCl. So 6HCl plus ammonia, 6NH3 gives ammonium chloride. So with இது excess ammonia, chlorine இல்லை, with excess ammonia they form ammonium chloride. So இது ஞாபகம் வச்சுக்கோங்க, with excess ammonia they form ammonium chloride. So with excess chlorine, so இதில் மாற்றிக்கோங்க. So with excess chlorine they form NCl3, nitrogen trichloride. So with the excess chlorine they form nitrogen trichloride. With excess ammonia they form ammonium chloride. So இது சேஞ்ச் ஆயிருங்கம்மா, இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ எக்ஸஸ் அமோனியாவில் அமோனியம் குளோரைட், வித் எக்ஸஸ் குளோரின் they form nitrogen trichloride is an explosive product. ஸோ வெடிக்கும் தன்மை உள்ள ஒரு ப்ராடக்ட். ஸோ அகெயின் the remaining unreacted ammonia ஓட HCl சேர்ந்து ஸோ NH4Cl. சாரி இதுலேயும் 65 வராது, வெறும் NH4Cl, வெறும் NH4Cl வரும். ஸோ அமோனியம் குளோரைட். ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வித் குளோரின் இட் ஃபார்ம்ஸ் அமோனியம் குளோரைட். ஆனால் வித் எக்ஸஸ் குளோரின் நம்ம போடுறப்போ மட்டும், வித் எக்ஸஸ் குளோரின் போடுறப்போ மட்டும் 6Cl2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 குளோரின் போடுறப்போ, எக்ஸஸ் குளோரின் போடுறப்போ, இதில் தான் எக்ஸஸ் அமோனியா கிடையாது, இது எக்ஸஸ் குளோரின். எக்ஸஸ் குளோரின் போடுறப்போ ஒரு நைட்ரஜன் ட்ரைக்ளோரைடுங்கிற ஒரு வெடிக்கும் தன்மை உள்ள ஒரு ப்ராடக்ட் கிடைக்கி, எக்ஸ்ப்ளோசிவ் ஒன், ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ் ப்ராடக்ட். ஆனால் ஃபைனல் ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா NH4Cl, இதுலேயும் 65 வராது. ஸோ இதில் மிஸ்டேக்ஸ் இருக்குமா பார்த்துக்கோங்க. தென் வித் ஸ்ட்ராங் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் லைக் Na, சோடியம் மாதிரி, they form amides. So Na plus 2NH3 gives sodium amide, NaNH2. With metals as Mg, magnesium மாதிரி metals ஓட they form nitrites. So 3Mg plus 2NH3, Mg3N2 plus 3H2. So sodium ஓட amides form பண்ணுது, magnesium ஓட nitrates form பண்ணுது. Then with Fe3 plus salts, ferric salts, they form metal hydroxides. Fe3 plus 3NH4 plus, in the presence of a base OH minus, they form FeOH thrice, ferric hydroxide. With copper like salts, Cu2 plus salts, they form complexes. So complex form பண்ணுது. Coordination compounds மாதிரி complexes form பண்ணுது. So Cu2 plus 2NH3, Cu NH3 4 times 2 plus. The same way forms ammoniated compounds with calcium. So metals பார்த்தீங்கன்னா ஒன்றுலையும், ஸோ Fe3 ப்ளஸில் ஹைட்ராக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, கால்சியம் 2 ப்ளஸில் அமோனியேட்டட் காம்பவுண்ட்ஸ், அமோனியா ஏற்றம் பெற்ற சேர்மம் உண்டாக்குது. அட் த சேம் டைம் கோபால்ட், சில்வர், காப்பர் இந்த மாதிரி மெட்டல்ஸோட லிகாண்டா ஈனியா ஆக்ட் ஆகி தே ஃபார்ம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணுது. ஸோ 3 டைப்ஸ் மெட்டல்ஸோட சேர்றப்பவே 3 டைப்ஸாக இது ரியாக்ட் பண்ணுது. ஸோ அயனோட ஹைட்ராக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, கால்சியமோட அமோனியேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது, கோபால்ட், சில்வர், காப்பரோட தட் இஸ் ஃபார்மிங்
coordinate compounds. The next one, structure of ammonia, that is pyramidal in shape. இது pyramidal shape. ஸோ இதில் ப்ளூ கலரில் நைட்ரோஜன், பிங்க் கலரில் இருக்கிறது ஹைட்ரோஜன். ஸோ ஒரு லோன் பேர் இருக்குது மேலே. ஸோ இந்த ஒரு லோன் பேர் வந்து டெட்ராஹெட்ரலில் ஒரு பொசிஷனில் இருக்கும். ஸோ அதனால் இது மூணும், இந்த ஹைட்ரோஜனும் 3 சைட்ஸும், இந்த லோன் பேரும் ஒரு சைடு. அப்போ இட் ஃபார்ம்ஸ் அ டெட்ராஹெட்ரன். ஸோ இதனால் இது ஷேப் என்னென்னா pyramidal in shape. ஸோ இதோட பாண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா NH பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.016 ஆம்ஸ்ட்ராங், HH பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 1.645 ஆம்ஸ்ட்ராங். பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்குள்ள பாண்ட் ஆங்கிள் 107 டிகிரி. ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள், ஸோ HNH பாண்ட் ஆங்கிள் வந்து 107 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், nitric acid. So very important and interesting compound of nitrogen. இதோட preparation பார்க்கலாம். So by heating potassium or sodium nitrate with concentrated sulfuric acid. So sulfuric acid heat பண்றப்போ, sulfuric acid with potassium and sodium nitrate heat பண்றப்போ we get nitric acid HNO3 KHSO4. இந்த நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர் ஆன பிறகு இந்த டெம்பரேச்சர், இந்த ரியாக்ஷனோட டெம்பரேச்சர் வந்து நம்ம லோவாக வச்சுக்கணும். அப்படின்னா தான் இது அகெயின் டீகம்போஸ் ஆகி NO2 கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ த டெம்பரேச்சர் ஷுட் பி கெப்ட் லோ டு அவாய்ட் டீகம்போசிஷன் ஆஃப் HNO3. ஸோ எப்படி டீகம்போஸ் ஆகும் அப்படின்னா 4HNO3 gives 4NO2 plus 2H2O plus O2. ஸோ இது நைட்ரஜன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆயிரும். So N2O nitrous oxide, NO nitric oxide, this is nitrogen dioxide. So convert ஆயிரும். Then commercial preparation. So that is Oswald process. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். Oswald processல ammonia heated with oxygen air in the presence of platinum catalyst at 1275 Kelvin. So converted into NO nitric oxide, and the nitric oxide again converted into nitrogen dioxide. It reacts with water to give nitric acid. So nitric acid commercial Oswald process, Haber's process in the synthesis of ammonia. So இது ரெண்டும் very important process in the nitrogen la. So 3NO2 plus H2O gives 2HNO3 plus NO. So இதுதான் final nitric acid preparation. Then properties. So pure nitric acid வந்து colorless. ஆனா sunlightல இருந்துச்சுனா அது என்ன ஆகும்னா நைட்ரஜன் டை ஆக்சைடை கன்வெர்ட் ஆகும். நைட்ரஜன் டை ஆக்சைடு வாட்டர் அண்ட் ஆக்சிஜனை கன்வெர்ட் ஆகிறதுனால எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ கொஞ்ச நாள் நம்ம வந்து நைட்ரிக் ஆசிட் அப்படியே பாட்டிலில் வச்சோன்னா இட் வில் பி சேஞ்ச் டு எல்லோ. தென் வித் அன் ஆசிட் it forms, sorry, with bases it forms salt and water. So it acts as a acid. So bases ஓடையும் basic oxide ஓடும் it forms salt and water. இதனால it acts as an acid. So it's a very important mineral acid. நமக்கு தெரியும், it's a strong acid. So ZnO plus 2HNO3, ZnNO3 twice, zinc nitrate ஆகும் H2O convert ஆகுது. So it's a salt water ஆகும் convert ஆகுது as an oxidizing agent, oxygenating காரணியா யூஸ் ஆகுது. ஸோ இது கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகிடுது, ஆக்சிஜனேற்றம் அடையுது. அதே போல் இங்கே ஹைட்ரஜன் சல்ஃபைடு, ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி சல்ஃபராக கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஹைட்ரஜன் ரிமூவல் ஆகிறதும் ஆக்சிடேஷன். ஸோ பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ H2S is oxidized to sulfur, carbon is oxidized to carbon dioxide. So acts as an oxidizing agent. The next one, nitrating agent. So benzene nitrate convert பண்ணுது. That is HNO3 in the presence of H2SO4. So it is converted into C6H5NO2, nitrobenzene. So nitrobenzene
plus H2O. ஸோ இதில் வந்து NO2 plus நைட்ரோனியம் அயானா ஃபஸ்ட் வந்து இந்த HNO3யும் H2SO4 நைட்ரோனியம் அயானா கன்வெர்ட் ஆகி தேர் சப்ஸ்டியூட்டட். தென் வித் மெட்டல்ஸோட வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மெட்டலோடையும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அதுவும் அது 3 ஸ்டெப்ஸில் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரியாக்ஷனோட எப்படி நடக்குது, எந்தெந்த ரியாக்ஷனோட எப்படி ரியாக்ஷன் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். ஸோ நோ ரியாக்ஷன் வித் கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம் அண்ட் tantalum. ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸோட ரியாக்ஷன் நடக்கிறதே இல்லை. அடுத்தது அலுமினியம், Al, Fe, CO, Ni, குரோமியம். சரி, அலுமினியம், அயன், கோபால்ட், நிக்கல், குரோமியம் இதோட பாசிவாக இருக்கும். காரணம் என்னென்னா இந்த கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் நம்ம மேலே பட்ட உடனே, இந்த மெட்டல்ஸோட பட்ட உடனே மேலே ஒரு லேயர் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணிடும் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் மேலே ஃபார்ம் ஆனதுனால அதுக்கு மேலே அந்த மெட்டல் சர்ஃபேஸில் ஆசிட்ஸ் இருந்தாலும் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ ஒரு லேயர் மேலே ஃபார்ம் பண்ணும். ஸோ அலுமினியம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆக்சைட் ஃபார்ம் பண்ணும், அயன் பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணி அது ஒரு பேசிவாக அந்த மெட்டல்ஸை பேசிவ் ஆக்கிடும். அதுக்கப்புறம் அதோட அந்த சர்ஃபேஸில் அந்த மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ண பிறகு அது வந்து அதுக்கு மேலே ரியாக்ஷன் ஃபுல் மெட்டலும் ரியாக்ட் ஆகாது. ஸோ மேலே மட்டும் அந்த சர்ஃபேஸில் மட்டும் ஆக்சைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். தென் பார்த்தீங்கன்னா டைல்யூட் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆசிடை வந்து நம்ம வெரி டைல்யூட், ஸோ வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணி எடுக்கிறப்போ தட் இஸ் டைல்யூட் ஆசிட்ஸ். அந்த டைல்யூட் ஆசிட்ஸ் வந்து நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சச்சஸ் காப்பர், லெட் அதோட ரியாக்ட் பண்ணுறப்போ NO நைட்ரிக் ஆக்சைடு கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இதுதான். 3Cu plus 8HNO3 gives 3CuNO3 twice plus 2NO plus 4NH2O. ஸோ இது dilute acid. ஸோ dilute acids plus reactive metals like மெக்னீஷியமோட ரியாக்ட் பண்ணுறப்போ N2O நைட்ரஸ் ஆக்சைடு கொடுக்கும். ஸோ ரியாக்ஷன் Mg plus 10HNO3 gives 4MgNO3 twice plus N2O. ஸோ dilute acids non-reactive metals like copper, lead-ஓட சேர்ந்து NO கொடுக்கும். dilute acids with reactive metals மெக்னீஷியமோட சேர்றப்போ nitrous oxide N2O கொடுக்கும். concentrated acids with non-reactive metals like copper, lead-ஓட சேர்றப்போ NO2 கொடுக்கும், nitrogen dioxide கொடுக்கும். ஸோ ரியாக்ஷன் பாருங்கள், Cu plus 4HNO3 gives CuNO3 twice plus 2NO2 plus 2H2O. concentrated acids with non-reactive metals, ஸோ அதிகமாக வினைபுரியாத மெட்டல்ஸ் லைக் மெக்னீஷியமோட அமோனியம் நைட்ரேட் கொடுக்கும். ஸோ ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 4Mg plus 10HNO3 gives NH4NO3 plus MgNO3 twice plus 3H2O. ஸோ இதான் ரியாக்ஷன். ஸோ இது 4 டைப்ஸாக ரியாக்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைல்யூட் ஆசிட்ஸில் நான் ரியாக்டிவ் மெட்டல்ஸோட சேர்றப்போ they give NO. dilute acids with reactive metals ஓட சேர்றப்போ N2O. concentrated acid with non-reactive metals NO2. concentrated acid with non-reactive metals NH4NO3. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ இதை தான் இவங்க வந்து 3 ஸ்டெப்ஸில் ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ், ஒவ்வொரு அந்த காப்பருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு 3 ஸ்டெப்ஸில் எப்படி வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு புக்கில் நிறைய ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஃபைனல் ரியாக்ஷன் இது தான், இது மட்டும் படித்தா போதும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இது எப்படி வருதுங்கிறத பின்னால் நான் அந்த 3 ஸ்டெப்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரைமரி ரியாக்ஷன், செகண்டரி ரியாக்ஷன், டெர்ஷரி ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ரியாக்ஷனில் எப்படின்னா, தட் இஸ் த மெட்டல் ப்ளஸ் நைட்ரிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆகும், மெட்டல் நைட்ரேட்டாகவும் நேசன்ட் ஹைட்ரஜன். ஸோ ப்ராக்கெட்டில் எழுதணும்னா நேசன்ட் ஹைட்ரஜன், பிறவி நிலை ஹைட்ரஜனா. ஸோ முதல் நிலையில் என்ன ஆகுது, மெட்டலும் நைட்ரிக் ஆசிடும் ஆட் ஆகி மெட்டல் நைட்ரேட் ப்ளஸ் நேசன்ட் ஹைட்ரஜன் வரும். அடுத்தது செகண்டரி ரியாக்ஷனில் என்ன ஆகும்னா, அந்த நேசன்ட் ஹைட்ரஜன் அன்ரியாக்டட், அந்த கொஞ்சம் அன்ரியாக்டட் நைட்ரிக் ஆசிடோட சேர்ந்து பை ப்ராடக்ட்ஸாக கொடுக்கும். அது வந்து ஒவ்வொரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம HNO3 எடுத்தோம்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +5. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து NO2 நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம், NO2 ஃபைனல் ப்ராடக்ட் கொடுக்கணும். அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனோடது அதில் +4 ஸ்டேட்டில் இருக்கும். HNO2 கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா அதில் நைட்ரஜனோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. அடுத்து NH4OH
கன்வெர்ட் ஆகுது. NH3ல அதோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா -3. இதே மாதிரி அது வேரியஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் என்ன செய்யுது கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போது இந்த நேசன்ட் ஹைட்ரஜன் அன்ரியாக்டட் நைட்ரிக் ஆசிடோட ஆட் ஆகுறப்போ நிறையா ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. அதாவது HNO2, NH2OH, NH3, HNO3 இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது. இது உனக்கு ஒவ்வொரு ரியாக்ஷனாக புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் செகண்டரி ரியாக்ஷனில் நடக்கிறது. அப்போ நேசன்ட் ஹைட்ரஜன் அன்ரியாக்டட் HNO3யோட சேர்ந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் டெர்ஷரி ரியாக்ஷனில் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து 2 டைப்ஸாக ரியாக்ட் பண்ணுது. தேர்ட் ஸ்டெப்பில் அது டீகம்போஸ் ஆகலாம். ஸோ டீகம்போஸ் ஆகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண ப்ராடக்ட்ஸு டீகம்போஸ் ஆகலாம். ஸோ HNO2 என்னவா டீகம்போஸ் ஆகுது? தட் இஸ் HNO3 அண்ட் NO ப்ளஸ் H2O டீகம்போஸ் ஆகலாம். HNO2 N2O3 டீகம்போஸ் ஆகலாம். அதே மாதிரி இந்த இதில் பை ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சொன்னேன். இதில் வந்து H2N2O2 ஒரு பை ப்ராடக்ட் இந்த செகண்டரி ரியாக்ஷனில். இந்த ப்ராடக்ட் அகெயின் என்ன செய்யுது டீகம்போஸ் ஆகி N2Oவாகவும் H2Oவும் டீகம்போஸ் ஆகுது. ஸோ டெர்ஷரி ரியாக்ஷனில் அப்படியே டீகம்போஸ் ஆகி நம்ம வந்து ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம். என்ன கொடுத்தோம்? NO, N2O, N2O3லாம் ஃபைனல் ப்ராடக்டாக கொடுக்கு. அடுத்தது ரியாக்ஷன் வித் செகண்டரி ப்ராடக்ட்ஸ். இந்த செகண்டரி ப்ராடக்ட்ஸ்குள்ளேயே ஒரு ரியாக்ஷன். ஸோ இதில் HNO2வும் NH3 ஆட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயே ஒரு ரியாக்ஷன். ஸோ இது ஜஸ்ட் டீகம்போசிஷன் மட்டும். அந்த பை ப்ராடக்ட் செகண்டரி ரியாக்ஷனில் உள்ள பை ப்ராடக்ட்ஸ் அப்படியே டீகம்போஸ் ஆச்சுன்னா கிடைக்கிறது. இதில் இந்த செகண்டரி ப்ராடக்ட்டு இன்னொரு செகண்டரி ப்ராடக்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா கிடைக்கும். ஸோ N2 ஸோ HNO2வும் NH3 கம்பைன் ஆகி N2 கன்வெர்ட் ஆகுது. HNO2வும் NH2OHும் ரியாக்ட் ஆகி N2O கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ். இதுதான் ஸோ NO, N2O3, N2O, N2, N2O இந்த மாதிரி ஃபைனலாக ப்ராடக்ட்ஸ் கன்வெர்ட் ஆகும் வித் மெட்டல்ஸோட. ஸோ அது ஒவ்வொரு மெட்டல்ஸோட ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது நான் உனக்கு லாஸ்ட் ஸ்லைடில் காமிச்சிருந்தேன். அதாவது உங்களுக்கு மெக்னீஷியமோடையும் காப்பரோடையும் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க புக்கில். சரியா? ஸோ இது இந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸில் ப்ரைமரி ரியாக்ஷனில் நேசன்ட் ஹைட்ரஜனும் நைட்ரேட்ஸும் கன்வெர்ட் ஆகுது. அகெயின் செகண்டரி ரியாக்ஷனில் அந்த நேசன்ட் ஹைட்ரஜனும் நைட்ரிக் ஆசிடும் கம்பைன் ஆகி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கொடுக்கு. டெர்ஷரி ரியாக்ஷனில் அந்த பை ப்ராடக்ட்ஸ் ஜஸ்ட் டீகம்போஸ் ஆச்சுன்னா செகண்டரி ரியாக்ஷனில் கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் டீகம்போஸ் ஆச்சுன்னா ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அல்லனா அந்த பை ப்ராடக்ட்ஸ்குள்ளேயே ரியாக்ஷன் பிட்வீன் த செகண்டரி ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா they give final products. இதுதான் with metals ஓட. It's a very important one. With metals. Nitrogen with metals. Then nitrogen உடைய ஆக்சைட்ஸும் அதோடைய ஆக்சி ஆசிட்ஸ். இதுதான் நிறைய, அதாவது நைட்ரஜன் நிறைய ஆக்சைட்ஸும் நிறைய ஆக்சி ஆசிட்ங்கிறப்போ நைட்ரிக் ஆசிட், நைட்ரஸ் ஆசிட் இந்த மாதிரி நிறைய ஆசிட்ஸும் ப்ரிப்பேர் ஆகுது. ஸோ இதோடைய ஸ்ட்ரக்சரும் ப்ரிப்பரேஷன் மட்டும் உங்களுக்கு புக்கில் வந்து டேப்லெட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அது மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஆக்சிஜன் ஆக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைட் N2O. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா N டபுள் பாண்ட் O. ஸோ ஆக்சுவலி இதோடைய வேலன்சி ட்ரிபிள் பாண்டில் இருக்கும். ஸோ இதில் அதனால் ஒரு லோன் பர் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அதனால் இருக்குது. இந்த சைடில் பாசிட்டிவ். இப்போது இந்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே இதில் ஒரு பாண்டை ஆட் ஆச்சுன்னா ட்ரிபிள் பாண்ட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே. அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கேருந்து போயிடும். ஸோ அப்போ நைட்ரஜன் ஆயிடுது. ஸோ அப்போ இங்கே இதில் ஆட் ஆகுது. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிடுது? தட் இஸ் கன்வெர்டட் இன்டு. இங்கே என்ன செய்யும்? இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் இங்கே இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜுக்கு போகும். ஸோ இதில் ஒரு அரை மார்க் போட்டோன்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் போகும். அப்போ இங்கே என்ன ஆகும்? தட் இஸ் கன்வெர்டட் இன்டு பாசிட்டிவ், திஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு நெகட்டிவ். ஸோ இங்கே இருக்கிற மைனஸ் ட்ரிபிள் பாண்ட் ஆகுது. இங்கே இருக்கிற பாண்டு இதில் கன்வெர்ட் ஆகும்போது தட் இஸ் கன்வெர்டட் இன்டு நெகட்டிவ், தென் நைட்ரஜன் பாசிட்டிவ். ஸோ இந்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரில் இது இருக்குது. ஸோ நைட்ரிக் ஆக்சைடு NO. ஸோ இது N டபுள் பாண்டாகவும் ட்ரிபிள் பாண்டாகவும் ஆசிலேட் ஆகும். தட் இஸ் N. இதுவும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். N ட்ரிபிள் பாண்ட் ஓவில். தென் டைநைட்ரஜன் ட்ரைஆக்சைடு ஆர் நைட்ரஜன் செஸ்கோஆக்சைடு, தட் இஸ் N2O3. ஸோ
O double bond N single bond N plus O minus double bond O resonating structure. O double bond N single bond N plus double bond O and single bond O minus. So இந்த double bond வந்து அங்க சேஞ்ச் ஆகுறப்போ அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மாறிக்கும். ஸோ நீங்கள் அதை இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2. ஸோ N O double bond N single bond O, இதுவும் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். தென் நைட்ரஜன் டெட்ராக்சைடு N2O4. So O single bond N double bond O single bond N double bond O single bond O. Nitrogen pentoxide N2O5 N double bond O single bond O single bond O single bond N double bond O single bond O. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் கம்பேரிசனில் தான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்ரஸ் ஆக்சைடு அது ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 கலர்லெஸ் கேஸ் நியூட்ரல். இது வந்து அமோனியம் நைட்ரேட்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுது N2O + 2H2O. நைட்ரிக் ஆக்சைடு NO +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, கலர்லெஸ் கேஸ் நியூட்ரல். ஸோ அமோனியம் நைட்ரைட் ப்ளஸ் ஃபெரஸ் சல்ஃபைட் ப்ளஸ் H2SO4 போடுறப்போ வி கெட் NO. நைட்ரஜன் டைநைட்ரஜன் ட்ரைஆக்சைடு N2O3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 ப்ளூ சாலிட் அண்ட் இட்ஸ் an acidic one. So NO plus N2O4 gives 2N2O3. Nitrogen dioxide NO2 oxidation state வந்து +4ல இருக்கு, brown gas and acidic. 2PbNO3 twice gives 4NO2 plus 2PbO plus 3O2. Nitrogen tetroxide N2O4 +4 oxidation stateல இருக்கு, colorless solid and acidic. 2NO2 gives N2O4. Nitrogen pentoxide N2O5 oxidation state +5 colorless solid and acidic. 2HNO3 plus P2O5 gives N2O5 plus 2HPO3. just இது எந்த இதிலிருந்து ப்ரிப்பேர் ஆகுது, என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க, சரியா? Then next oxy acids. So first one hyponitrous acid H2N2O2 OH single bond N double bond N single bond OH. இது அதோட ஸ்ட்ரக்சர். ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் H4N2O4. ஸோ N சிங்கிள் பாண்ட் N ரெண்டு சைட்லேயும் OH, இங்கேயும் ரெண்டு சைட்லேயும் OH. நைட்ரஸ் ஆசிட் HNO2. ஸோ இப்போ இந்த எம் எப்படி சொல்லலாம்னா HONO. இது வந்து HONO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஈஸியாக நம்ம எழுதும்போது எப்போவுமே நம்ம ரியாக்ஷனில் எழுதும்போது HONO அப்படி சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது நைட்ரஸ் ஆசிடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் தான். நைட்ரஸ் ஆசிட் மற்றதெல்லாம் அதிகமாக நம்மளுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நைட்ரஸ் ஆசிடும் நைட்ரிக் ஆசிடும் எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும். அப்போ இந்த நைட்ரஸ் ஆசிட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா HONO HONO ஹோனோன்னு எடுத்துக்கலாம். நைட்ரிக் ஆசிட் நமக்கு தெரியும் HNO3. ஸோ N டபுள் பாண்ட் O minus OH பெர் நைட்ரஸ் ஆசிட். ஸோ பெர் O single bond O வரதுனால பெர் நைட்ரஸ் ஆசிட் HO single bond O N double bond O. பெர் நைட்ரிக் ஆசிட் HNO4. இதுவும் அதே மாதிரி தான், O single bond O bond வரதுனால பெர் நைட்ரிக் ஆசிட் சொல்கிறோம். ஸோ HNO4. ஸோ இது அதோட ஸ்ட்ரக்சர். அடுத்து ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஸோ ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் H2N2O2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1ல இருக்குது. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்கிறது நம்ம லாஸ்ட் இயர் பார்த்துருக்குறோம், நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது எதுலேருந்து ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னா Ag2N2O2 plus 2HCl gives 2AgCl plus H2N2O2. Nitrous acid HNO2 plus 3 barium nitride. So BaNO2 twice plus H2SO4 gives nitrous acid. So இது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, nitrous acid. Then per nitrous acid oxidation state +5 H2O2 plus இதில் கொடுத்துருக்காங்க பாரு ஹோனோன்ட்டே கொடுத்துருக்காங்க NO. இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா HONO NOOH. ஸோ NOOH plus H2O. ஸோ இது per nitrous acid. நைட்ரிக் ஆசிட் +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அமோனியாவில். ஸோ இது நைட்ரிக் ஆசிட், இது வந்து ஆஸ்வால்ட் ப்ராசஸ், இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். NH3 அமோனியா அட் ஹை டெம்பரேச்சரில் NO
அதுக்கப்புறம் அது கன்வெர்டட் இன்டூ நைட்ரஜன் டை ஆக்சைடு, தட் இஸ் கன்வெர்டட் இன்டூ nitric acid. Then per nitric acid HNO4 oxidation state +7, H2O2 plus N2O5 NO2OOH plus HNO3. ஸோ இதெல்லாம் இதோடைய ஆக்சி ஆசிட்ஸ், அதோடைய ப்ரிப்ரேஷன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெசனில் நைட்ரஜனுடைய காம்பவுண்ட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பாஸ்பரஸ் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், லாஸ்ட் யூனிட்டுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் எழுதிடலாம். நெக்ஸ்ட் மண்டே நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. 6 to 6:45 கொஸ்டின்ஸ் வந்து அனுப்புகிறேன். ஏற்கனவே பிடிஎஃப் வந்து ஏற்கனவே நான் அனுப்பியிருக்கிறேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிஎஃப் அனுப்பியிருக்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனுப்பியிருக்கிறேன். நிறைய பேர் அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கிறீங்க. அசைன்மெண்ட் எழுதியிருக்கவங்களாம் நான் நோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த மார்க்ஸ் தான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு ஆட் ஆகும். அண்ட் ஆல்சோ டெஸ்ட்டுக்கும் உள்ள அந்த மார்க்ஸ் தான் இன்டர்னல் மார்க்ஸாக ஆட் பண்ணுவோம். ஸோ எல்லோரும் நல்லா படிச்சுட்டு எழுதுங்க. அசைன்மெண்ட் எழுதும் போதும் நிறைய பேர் காப்பி பண்ணுறாப்புல எனக்கு தோணுது. காப்பி பண்ணாதீங்க, படிச்சுட்டு எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பாஸ்பரஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.